ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் சூப்பரான அட்வென்ச்சர் படம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு கடவுள். அவருக்கு ராணி கடவுள் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்த பரிசா கொடுக்குறாங்க. அந்த ஆயுதத்த ஹீரோ பூமியில தொலைச்சிடுறாரு. ஆனா கடவுள் யாருமே பூமிக்கு வரக்கூடாது. இருந்தாலும் அந்த ஆயுதத்த தேடி ஹீரோ பூமிக்கு வந்துடுறாரு. வந்தவரு இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் கிட்ட மாட்டி என்னென்ன பிரச்சனைய அனுபவிச்சாருன்றத பத்தியும், கடைசியில அவர் அந்த ஆயுதத்த அடைஞ்சாரா இல்லையா என்பத பத்தியும் உங்களுக்கு புடிச்ச மாதிரி விளக்கக்கூடிய படம் தான் இது. இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தாங்க. வாங்க இப்போ படத்துக்குள்ள போலாம். படத்தோட தொடக்கத்துல கடவுள் எல்லாரும் சேர்ந்து மேலோகத்துல பெரிய விருந்து நடத்திட்டு இருக்காங்க. அங்க தெய்வங்கள் எல்லாம் அறுசுவை உணவு உண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்பதான் அங்க இன்னொரு கடவுள் வராரு. அவர் பேர் வந்து லீ. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் கால்ல செருப்பு கூட போடாம கடவுள் மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம அவர் மட்டும் விருந்துக்குள்ள நடந்து வந்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த மத்த கடவுள் அவரை வேண்டா வெறுப்பா பாக்குறாங்க. ஏன்னா இவர் இந்த விழாவையே கெடுத்துருவாருன்னு. ஆனா இங்க இருக்கிற ராணி கடவுளோ நம்ம ஹீரோவை ரொம்ப அன்போடு வர வைக்கிறாங்க. மேலும் அவங்க எழுதிய ஒரு கவிதையை எல்லார் முன்னாடியும் சொல்லி மகிழும் போது இந்த இடத்துக்கு ஒரு அரக்கன் வந்து தாக்குதல ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற எல்லா கடவுளும் அரக்கன் கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா அந்த அரக்கனை யாராலையும் தோக்கடிக்க முடியல. ஹீரோ இப்ப களத்துல இறங்கி அரக்கன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சண்டை போட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த அரக்கனை தோக்கடிக்கிறாரு. இதனால ராணி கடவுள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அரக்கன் கூட சண்டை போட்டு ஹீரோ அவனை எப்படியோ ஒரு வழியா தோக்கடிக்கிறாரு. இதனால ராணி கடவுள் ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ராணி கடவுள் தான் இந்த அரக்கனை இந்த விழாவுல தாக்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு எல்லார் முன்னாடியும் சொல்றாங்க. எதுக்காகனா, யார் தக்க சமயத்துல அவங்களுடைய அறிவையும் திறமையும் வச்சு ராணிய காப்பாத்துறாங்கன்றத பாக்குறதுக்கோசம். ஹீரோ இப்ப ராணிய காப்பாத்துனதுனால ராணி கடவுள் ஹீரோவை புகழ்ந்து பேசுறாங்க. ஹீரோ அவரை பத்தி கூட கவலைப்படாம ராணிய காப்பாத்துறதுலயே முக்கிய கவனம் செலுத்தினதுனால அங்க இருக்கிற எல்லா கடவுள் கிட்டயும் ஹீரோவை பத்தி பெருமையா சொல்றாங்க. மேலும் ஹீரோக்கு ஒரு பரிசையும் கொடுக்கறாங்க. விருந்து இப்போ முடிய ஆரம்பிக்குது. இதனால கடவுள் எல்லாருமே அவங்க இடத்துக்கு திரும்பி போக தொடங்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறாரு. ஆனா யாரோ இங்க அவரை ஃபாலோ பண்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அதனால ஹீரோ அவருடைய கையில இருக்க ஆயுதத்தை எடுத்து ஃபாலோ பண்ற ஆளை தாக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஃபாலோ பண்ற ஆளு இல்ல. ஹீரோ வீசிய ஆயுதம் தவறுதலா பூமியில விழுது. அவருடைய ஆயுதம் பூமியில விழுந்ததுனால ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா மேலோகத்துல இருக்கிறவங்க யாருமே பூமிக்கு போக கூடாது அப்படின்ற கட்டளை இங்க இருக்கு. இந்த பக்கம் விருந்து முடிஞ்சு போற கடவுள் எல்லாருமே வந்து ஹீரோவை தாக்குறாங்க. ஏன்னா அந்த பேய் அரக்கனை ஹீரோ போராடி ஜெயிச்சதுனால இங்க இருக்கிற கடவுள் எல்லாரும் பொறாமைப்பட்டு அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் அவருடைய ஆயுதத்தை எடுக்கிறதுக்கும் பூமியை நோக்கி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. பூமிக்கு வந்தவர் இங்க ஒரு லேடியை சந்திக்கிறாரு. அவங்களுடைய பேர் வந்து பியான். இந்த லேடி ஒரு மரத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு உதவி செய்ய அவருடைய சக்தியை பயன்படுத்தி கீழே இறக்குறாரு. கீழே வந்த லேடியும் ஹீரோக்கு நன்றி சொல்லி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ லேடி கிட்ட சொல்றாரு, இது மாதிரி மேலோகத்துல இருக்கிற கடவுள்ல ஒருத்தன் தான் நானு. என்னோட ஆயுதம் வந்து பூமியில விழுந்துடுச்சு. அதை தேடி தான் நான் பூமிக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த லேடி என்ன பண்றாங்க, நம்ம இத பத்தி கிராம தலைவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அவரால மட்டும் தான் ஹீரோக்கு உதவ முடியும்னு ரெண்டு பேருமே இப்போ கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திடீர்னு சில பேய் அரக்குகள் கிராமத்தை தாக்க வந்திருக்காங்க. எதுக்காகனா கிராமத்துல விலை மதிக்க முடியாத மாயாஜாலம் நிறைந்த ஒரு பொருள் இருக்கு. அதை எடுக்க தான் இவங்க வந்து கிராமத்துல தாக்குதல் நடத்துறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வர அந்த பேய் அரக்கர்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட ஆரம்பிச்சு எல்லாரையும் அடிச்சு கொன்னுடுறாரு. இங்க ஒரு லேடி அரக்கி இருக்கா. அவ வாயில இருந்து வலைய விட உடனே ஹீரோ அதை பிடிச்சு சின்ன ட்ரெஸ் பண்ணி அந்த பேய் சிலந்தி அரக்கிய பிடிச்சிடுறாரு. அடுத்தது இன்னொரு அரக்கன் ஹீரோவோட தலையிலேயே பெரிய சுத்திய வச்சு தாக்குறான். ஆனா ஒண்ணுமே ஆகல. ஹீரோ அவனுடைய சுத்திய புடுங்கி அவனையே தலையில அடி அடின்னு அடிக்கிறாரு. உடனே அவன் அந்த இடத்திலேயே விழுந்துடுறான். இதெல்லாம் பார்த்த கிராம மக்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால ஹீரோவை கிராம தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கிராம தலைவர்கிட்ட போன ஹீரோக்கு அங்க தடபுடலா ஒரு விருந்தே வைக்கிறாங்க. விருந்துல ஹீரோ எல்லாருடைய கவனத்தையும் அவர் பக்கம் ஈர்க்கிறாரு. குறிப்பா கிராமத்தோட தலைவரை. இப்போ ஒரு வழியா ஹீரோ தலைவர்கிட்ட அந்த அரக்க பேய்கள் தேடி வந்த புதையலை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. தலைவரும் சில மாதங்களுக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு தங்க ஒளியோட மின்னக்கூடிய ஒரு பொருள் நேரடியா எங்க மலை மேல விழுந்தது. அதுக்கப்புறம் தான் எங்க கிராமத்துல எல்லா வளமும் பெருக ஆரம்பிச்சது. அதனால அந்த பொருளை எங்களுடைய புதையலா கருதி நாங்க எல்லாருமே பாதுகாக்க முடிவு பண்ணிட்டோம். அந்த புதையல் இப்போ மலை உச்சியில இருக்கு. அங்க இருந்து அந்த புதையலை யாராலையும் எடுக்க முடியாது. நாங்க நிறைய ட்ராப் அங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இதை எடுக்க நிறைய பேர் வராங்கன்னு கிராம தலைவர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு புரிய வருது. அங்க மலை மேல இருக்கிறது இவருடைய ஆயுதம் தானு. ஹீரோ இப்போ ஒரு முடிவுக்கு வந்து கிராம தலைவர் கிட்ட சொல்றாரு, மலை மேல இருக்கிற அந்த பொக்கிஷம் என்னுடையதுதான். அது தவறுதலா மேலோகத்துல இருந்து கீழே விழுந்துடுச்சுன்னு உண்மையை சொல்ல ஹீரோவுக்கு குடிக்கிறதுக்கு தேநீர் கொடுக்குறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இப்படி சொன்னதுனால இங்க இருக்கிற எல்லாருடைய முகமும் மாற ஆரம்பிக்குது. குறிப்பா கிராம தலைவர். அவருடைய மனசுல வேற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த புதையல ஹீரோக்கு திருப்பி தர அவருக்கு விருப்பமே இல்ல. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவ சங்கிலியால கட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோ குடிச்ச டீல மயக்க மருந்த கலந்திருக்காங்க. ஹீரோ இப்போ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது, அவர் குடிச்ச டீல கலந்த மருந்தால அவருடைய சக்திய பயன்படுத்த முடியல. ஏன்னா அந்த மயக்க மருந்து கலந்த தேநீர எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் சரி, இல்ல பேய் அரக்கனா இருந்தாலும் சரி குடிச்சா அவங்களுடைய சக்திய படிப்படியா இழந்துடுவாங்க. அடுத்து ஹீரோ கட்டி போட்டு இருக்கிற நிலையில கிராம மக்கள் எல்லோருமே அவர வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல வானத்துல இருந்து மின்னல் தாக்குனதுனால சில குடிசைகள் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கிராம மக்கள் எல்லாருமே தீ அணைக்கிறதுக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு லேடி வராங்க. கிராம மக்கள் இங்க இல்ல அப்படின்றதுனால ஹீரோ கிட்ட உங்கள காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆயுதத்த உங்ககிட்டயே ஒப்படைக்க நான் உதவுறேன்னு சொல்லி ஹீரோவோட சங்கிலி எல்லாத்தையுமே அவுத்து விடுறாங்க. ஹீரோவும் லேடியும் ஆயுதத்த தேடி மலைய நோக்கி போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிராம மக்கள் 2 பேரையுமே பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஊர் மக்களால இவங்க 2 பேரையுமே பின்தொடர முடியல. கிராம மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பின் வாங்குறாங்க. ஏன்னா இந்த மலைக்கு போனவங்க யாருமே இதுவரைக்கும் திரும்பி வந்ததே இல்லன்றதுனால ஹீரோவும் திரும்பி வரமாட்டாருன்னு நம்புறாங்க. மலைப்பகுதியில கிராம மக்கள் ரொம்ப மோசமான ட்ராப் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. கட் பண்ணா ஹீரோவும் லேடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோ அவருடைய சக்தி எல்லாம் பயன்படுத்தி இங்க இருக்கிற ட்ராப் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா ஹீரோ கவனிக்காதது என்னன்னா அவரும் ஒரு ட்ராப் மேலதான் நின்னுட்டு இருக்காருன்னு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதைக்குழிக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல அந்த லேடி ஹீரோவை காப்பாத்த ஒரு கயிறு மூலியமா முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. அடுத்து 2 பேருமே கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரையில ஓய்வு எடுக்க உட்கார்ந்து இருக்காங்க. லேடி இப்போ ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீங்க கடவுள் மாதிரி தங்கத்தால் ஆன உடையெல்லாம் அணியலன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, முன்னொரு காலத்துல நான் மனுஷனா தான் இருந்தேன். அப்போ இவர் காலோட பாதம் ரொம்ப பெருசா இருந்ததுனால இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே இவர மோசமா நடத்த ஆரம்பிச்சாங்க. அதனால மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஹீரோ ஒரு சின்ன குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தை கிட்ட நல்லாவும் பழக ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே வானத்துல பட்டம்லாம் விட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவும் குழந்தையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அந்த நேரத்துல குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வர இதுக்கு காரணம் ஹீரோ தான் அவர் மேல பழிய போடுறாங்க. அதனால அந்த குழந்தைய ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. இப்படியே சில காலங்கள் கடந்து போகுது. குழந்தையோட நினைவால ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. இருந்தாலும் ஹீரோ அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மைய செஞ்சுட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, இப்ப எப்படி இருக்கான்னு உணர்ந்து ஓடி போய் குழந்தைய வீட்டுல இருந்து தூக்கி மருத்துவர்கிட்ட போகலான்னு பார்க்கும்போது குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோ குழந்தைய தான் கடத்த வந்திருக்கான்னு கத்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லோருமே ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவரை கண்டமேனிக்கு அடிச்சு அந்த இடத்திலேயே கொன்னுடுறாங்க. ஹீரோ இப்போ இறந்துட்டாரு. அதனால ஹீரோவை மேலோகத்துல காட்டுறாங்க. அங்க ராணி கடவுள் ஹீரோவோட நல்ல குணத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பாதங்களையும் சரியாக்கி விடுறாங்க. மேலோகத்துல இருக்கிற கடவுள் ராணி ஹீரோவோட நல்ல மனசுக்காகவே அவரையும் மேலோக கடவுளா ஆக்குறாங்க. ஹீரோ கடவுள் ஆன பிறகு கூட அவருடைய கால்ல செருப்பு போடாம தான் இருக்காரு. ஏன்னா மனுஷனா இருக்கும்போது அவருடைய கால் சைஸுக்கு செருப்பு இல்லாத காரணத்தினால இப்பவும் செருப்பு போடாம தான் இருக்காரு. இந்த கதையெல்லாம் ஹீரோ லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேருமே ஹீரோவோட ஆயுதத்தை தேடி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. போன இடத்துல இங்க நிறைய டிராப்புகளை கிராம மக்கள் உருவாக்கி வச்சிருக்க, அப்போ திடீர்னு நிறைய அம்புகள் வந்து இவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து ஹீரோ அவருடைய சக்தியை வைத்து தப்பிக்கிறாரு. கடைசியா பாலம் கிட்ட 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. பாலத்தோட அந்த முனையில தான் புதையல் இருக்குன்னு பாலம் மேல கால் எடுத்து வைக்கும் போது ஹீரோ பின்னாடி தள்ளப்படுறாரு. ஏன்னா கிராம மக்கள் இந்த பாலத்துல எந்த ஒரு கடவுளாலையும் அரக்கர்களாலையும் கடக்க முடியாத அளவுக்கு மந்திர கட்டை போட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பாலத்தை உத்து பார்க்கும்போது பாலத்துல பல மந்திர மணிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மந்திர மணிகள் இருக்கிற வரைக்கும் பாலத்தை கடக்க முடியாதுன்னு ஹீரோ சொன்ன உடனே லேடி ஹீரோவுக்கு உதவுவதுக்கோசம் மந்திர மணிகளை பாலத்துல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மந்திர மணிகளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாலத்தோட கட்டை உடைஞ்சி லேடி கீழே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோக்கு உதவணும் அப்படின்ற எண்ணத்துல எப்படியோ ஒரு வழியா பாலத்து மேல ஏறிடுறாங்க. கடைசியா பாலத்துல இருக்கிற எல்லா மணிகளையும் லேடி எடுத்துடுறாங்க. இப்போ ஹீரோவால பாலத்து மேல நடக்க முடியுது. 2 பேருமே நடந்து வரும்போது ஒரு இடத்துல ஒரு பொருள் மினுமினுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு 2 பேருமே போறாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் ஹீரோ அவருடைய ஆயுதம் இருக்குன்னு நம்புறாரு. ஆனா இங்க ஹீரோ எதிர்பார்த்த ஆயுதம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய தங்க முட்டை தான் இருக்கு. ஹீரோ இப்போ முட்டைய கையில எடுக்கும்போது அதோட ஜொலிக்கிற தன்மை போயிடுது. மேலும் இந்த இடத்துக்கு பேய் அரக்கர்கள் வராங்க. ஏன்னா ஹீரோவோட ஆயுதம் அவங்களுக்கும் தேவைப்படுது. ஹீரோ தங்க முட்டைய கீழே போட்டதுனால அந்த முட்டைய அரக்கர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ பண்ண இந்த காரியத்தால லேடிக்கு ரொம்ப கோவம் வருது.
வருது. ஏன்னா தங்க முட்டை இந்த கிராமத்தோட பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்த தான் ஹீரோ இப்போ அரக்கர் கையில தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோ கிட்ட லேடி கேக்குறாங்க, தங்க முட்டைய திரும்பவும் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வைக்க நீங்க தான் உதவி பண்ணணும். ஆனா ஹீரோவோ அவருடைய ஆயுதத்தை தேடுறதுலயே கவனமா இருக்காரு. அந்த லேடிக்கு உதவ மறுக்கிறாரு. இதனால லேடி தனியா அந்த பேய் அரக்கர்கள் கிட்ட போராட போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவர மாய வலையால கிராம மக்கள் பிடிக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்ச கிராம மக்கள் என்ன பண்றாங்க, திரும்பவும் அவர சங்கிலியால கட்டி போட்டு அவர் முன்னாடி சில பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிராம மக்கள் இந்த இடத்துல ஹீரோ மேல மின்னல் ஒளிபடுற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால ஹீரோ மேல மின்னல் படுது. அவருடைய தலைமுடி எல்லாம் பஞ்சு மிட்டாய் போல மாறுது. ஹீரோ இப்ப நடந்து வந்துட்டே இருக்கும்போது கிராம மக்கள் எல்லாருமே ஹீரோ சொன்ன கதை எல்லாத்தையும் நம்புறாங்க. ஹீரோவை கடவுளாவே ஏத்துக்கிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் இவ்வளவு பலமான மின்னல் தாக்குனதுனால எந்த ஒரு மனுஷனாலையும் பொழைச்சிருக்க முடியாதுன்னு கிராம மக்கள் எல்லாருமே ஹீரோவை கை கூப்பி வணங்கிக்கிட்டே இருக்காங்க. உடனே கூட்டத்துல இருக்க ஒரு வயசான லேடி என்ன பண்றாங்க, இவன் கடவுளே கிடையாதுன்றாங்க. ஏன்னா நம்ம கிராமத்தோட பொக்கிஷத்தை அரக்கங்க கிட்ட இவன் தூக்கி கொடுத்துட்டான். இவன் எப்படி ஒரு கடவுளா இருப்பான்னு எல்லார் முன்னாடியே சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த முட்டையை தேடிக்கிட்டு லேடி தனியா போயிருக்காங்களே, அந்த பேய்ங்க கிட்ட மாட்டிருப்பாங்களோன்னு. கட் பண்ணா பேய் அரக்கங்க கூட்டத்தை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் புலி மூஞ்சி மாதிரி இருக்கான். அவங்க இப்போ அந்த தங்க முட்டைய உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இந்த முட்டைய என்ன பண்றதுன்னு. அப்போ கூட்டத்துல இருக்க லேடி பேய் அரக்கி சொல்றா, இந்த முட்டை மேல நம்ம கூட்டத்துல இருக்க கோழி சக்தி கொண்ட பேய் அரக்கிய உட்கார வச்சு முட்டைய பொறிக்க வைக்கலான்னு. உள்ள இருக்கிறது என்னன்னு பார்க்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்த இடத்துக்கு லேடி வராங்க. அவங்க பூனை பேய் அரக்கியோட வேஷத்தை போட்டு இருக்காங்க. லேடியோட வேஷத்தை இங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மேலும் லேடி ரொம்ப புத்திசாலித்தனமா இங்க இருக்கிற பேய் அரக்கங்க எல்லாரையும் ஏமாத்தி முட்டையை எடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஒரு வழியா அந்த முட்டையை அவங்க அடைஞ்சிடுறாங்க. இப்போ சந்தோஷத்துல குகையை விட்டு வெளியே போலான்னு பார்க்கும்போது குகையில நிறைய பேய் இருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. லேடிய பார்த்த உடனே இவ ஒரு மனுஷன்னு கண்டுபிடிச்சு கையில இருக்க முட்டைய புடுங்கிடுறாங்க. இப்போ லேடிய கொல்றதுக்கோசம் அரக்கர்கள் கூட்டிட்டு போறாங்க. கரெக்டான நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் அவருடைய சக்தியை பயன்படுத்தி எல்லா பேய் அரக்கர்களையும் ஒரு கட்டு மாதிரி கட்டி அழிச்சிடுறாரு. ஹீரோவும் லேடியும் முட்டையோட குகையை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க நேரா கிராமத்துக்குள்ள போறாங்க. அங்க மக்கள் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. லேடி கையில இருக்க முட்டைய பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருமே மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஹீரோவை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து தங்க முட்டைய வச்சு ஊர் மக்கள் எல்லாருமே வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அந்த தங்க முட்டை வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிச்சதுல கருப்பு புகை வானத்தை நோக்கி போக, வெடிச்ச முட்டையில இருந்து கருப்பு டிரெஸ் போட்ட அரக்கன் வெளியே வரான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை மேலுலகத்துல சண்டை போட்டு தாக்குன பேய் அரக்கனும் இவன் தான். இவனும் அந்த மேலுலகத்துல இருக்கிற ஒரு ஆள் தானும். அவன் எல்லா கடவுள்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஹீரோ அவருடைய ஆயுதத்தால இவனை தாக்குனதுனால தப்பிக்கிறதுக்கு தங்க முட்டையா மாறிட்டு இருக்கான். மாறினவன் பூமியில வந்து விழுந்துட்டு இருக்கும்போது அதோட ஒளியால கிராம மக்கள் அந்த தங்க முட்டையை கண்டுபிடிச்சு இத ஒரு பொக்கிஷன்னு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பேய் அரக்கன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் கையில சக்தியை கொண்டு வந்துட்டு இருக்கான். கிராம மக்கள் கையில அவனை தாக்க ஆயுதத்தை வச்சுட்டு இருக்காங்க. அரக்க பேய் என்ன பண்றான், இங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாரையும் தாக்குறான். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ அவர் சக்தியை வச்சு தடுக்க பாக்குறாரு. ஆனா அந்த பேய் அரக்க ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அதனால ஹீரோ கீழே விழுந்து கிடக்க திரும்பவும் அவன் ஹீரோவை அவனுடைய சக்தியை வச்சு தாக்குறான். ஒரு கட்டத்துல பேய் ராஜா ஹீரோவை அழிக்கலான்னு சக்தியை பயன்படுத்தும் போது இந்த இடத்துல லேடி வந்து ஹீரோவை காப்பாத்துறாங்க. இந்த இடத்துல லேடி வந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்கு கோசம் அவங்க உயிரையே பணைய வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ அதிர்ச்சியில இருக்கும்போது அந்த லேடி ஹீரோவோட மடியிலேயே விழுறாங்க. அப்போ லேடியோட நெத்தியில ஒளி இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது, அவர் ஆயுதத்துல இருந்த அந்த குறியும் லேடியோட நெத்தியில இருக்கிற இந்த குறியும் ஒண்ணுதான்னு. மேலும் அவருடைய ஆயுதம் தான் இந்த லேடியா உருமாறி இருக்குன்றத உணர்றாரு. கடைசியா நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோ சாதாரண ஆளா இருக்கும் பொழுது கூட இருந்த அந்த குழந்தை தான் இப்போ கொஞ்சம் பெருசா ஆயிட்டு இருக்கு. மேலும் அவளுக்கு ஒரு கொடிய நோயால மரணம் ஏற்பட்டு இருக்கு. மேலோகத்துக்கு வந்த லேடி கிட்ட ராணி கடவுள் உனக்கு என்ன வேணும்னு கேட்க, அதுக்கு லேடி சொல்றா, நான் எப்பவுமே ஹீரோ கூட இருக்கணும்னு. ஆனா ராணி கடவுள் எப்பவும் ஹீரோவை கடவுள் ஆக்கிட்டு இருந்ததுனால லேடிய ஹீரோ கூடவே இருக்கிறதுக்கு கோசம் அவளை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாட்டி ஹீரோ கிட்ட ராணி கடவுள் கொடுத்திருக்காங்கன்னு ஹீரோக்கு புரிய வருது. கட் பண்ணா திரும்பவும் அந்த ஆயுதம் ஹீரோ கையிலேயே வந்து அடைய ஆரம்பிக்குது. அதை வச்சு ஹீரோ அந்த பேய் அரக்கனை தாக்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கடினமான சண்டை நடந்துகிட்டே இருக்கு.
இருக்கு. ஹீரோ ஒரு வழியா அந்த பேய் அரக்கனை ஜெயிச்சிடுறாரு. இந்த இடத்துக்கு ராணி கடவுளும் கூடவே சில கடவுள்களும் மேகத்தின் மூலமா வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா ராணி கிட்ட எந்த ஒரு அனுமதியும் பெறாம ஹீரோ பூமிக்கு வந்ததுனால அவரை தண்டிக்கிறதுக்கு கோசம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே கிராம மக்கள் எல்லாருமே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. கிராம மக்கள் ஹீரோவை மன்னிக்கும்படி ராணி கடவுள் கிட்ட வேண்டுகோள் வைக்க, இதனால ராணி கடவுள் கிராம மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க ஹீரோவை மன்னிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அந்த பேய் அரக்கனையும் மன்னிக்கும்படி ராணி கடவுள் கிட்ட கேட்க அந்த அரக்கனையும் மன்னிக்கிறாங்க. ஹீரோ ராணி கிட்ட நான் இந்த கிராமத்துல கொஞ்ச நாள் தங்கிட்டு வரணும் அப்படின்னு பணிவா கேட்க ராணியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ கையில இருக்க அந்த ஆயுதத்தை பார்க்கும்போது அது மினுமினுக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இந்த கிராமத்துல நல்லபடியா இருக்காரு அப்படின்னு காட்டி இந்த படத்தை மகிழ்ச்சிகரமா முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.